இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு? ஒரு விஷயத்தை எடுத்தாரு, இன்னொரு விஷயத்தை கொடுத்தாரு. ஒரு விஷயத்தை எடுத்தாரு, இன்னொரு விஷயத்தை கொடுத்தாரு. என்ன விஷயத்தை எடுத்தாரு? இயேசு பாவத்தை எடுத்தாரு, தூய ஆவியை கொடுக்காரு. இயேசு வந்தது 2 காரணத்திற்காக. பைபிள் ரொம்ப யோவான் நற்செய்தியாளர் கிளியரா சொல்றாரு. உலகின் பாவங்களை போக்கும் ஆட்டுக்குட்டி, உலகின் பாவங்களை போக்கும். எடுத்தாரு. எடுத்துட்டு சும்மா விட முடியுமா? சக்தி வேணும்ல, வல்லமை வேணும்ல. பாவத்தை எடுத்தா போதாது, இனிமேல் அந்த பாவம் செய்யாமல் இருக்க சக்தி வேணும் இல்லையா? யூ நீட் வல்லமை இன்சைடு, நாட் அவுட் சைடு. அவுட் சைடில் இருக்கிற வல்லமை தான் சட்டம், 10 கட்டளைகள், உன்னை வெளியிலிருந்து வழி நடத்தும் சக்தி. எவ்வளவு நாள் மற்றவங்களுக்காக நல்லவனா இருப்பீங்க? அந்த நன்மை என்பது உனக்குள்ள இருந்து வரணும். அந்த தீ உனக்குள்ள இருந்து வரணும். அந்த நெருப்பு உனக்குள்ள இருந்து வரணும்னு ஆசைப்பட்டார் ஆண்டவர். உனக்குள்ள இருந்து வரணும். நான் நல்லவனா இருக்கணும்னு எனக்கு தோணணும். மற்றவங்களுக்காக நான் பொய் பேசாம இருக்கக்கூடாது. பொய்யே பேசாதவனா நான் மாறணும். மற்றவங்களுக்காக நான் விபச்சாரம் செய்யாதவனா இருக்கக்கூடாது. நான் தனிமையில இருக்கும்போது அதை செய்யக்கூடாது. என் கையில மொபைல் இருக்கு, நான் தனியா ஒரு ரூம்ல இருக்க, நான் பார்க்கக்கூடாதுன்னா பார்க்கக்கூடாது. என்னை சுற்றி யாரும் இல்லை, எந்த சிசிடிவி இல்லை. சிசிடிவி முன்னால தான் நான் கிறிஸ்தவனா இருப்பேன்னா நான் கிறிஸ்தவன் கிடையாது. அது சட்டம் உன்னை ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறது. உன்னை ஒழுங்குபடுத்த வேண்டியது சட்டம் அல்ல. சட்டம் ஒழுங்குபடுத்தும் பொழுது வெளியிலிருந்து உதவும் உதவும் உதவும். ஆனால் அந்த சட்டத்துக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஆனால் உள்ளுக்குள்ளேருந்து உனக்கு ஒரு உதவி வரணும். அதான் தூய ஆவியானவர். பாவத்தை எடுத்து தூய ஆவியானவர் தந்து உதவி செய்கிறார் ஆண்டவர். பாவத்திலிருந்து கழுவி நீ பாவம் செய்யாதன்னு சொல்றது ஈஸிங்க. அவனை பாவம் செய்யாம வைக்கிறது கஷ்டம். அதுக்குள்ள உள்ள போறார். உள்ள போயிருந்து இயேசு வளர்ந்து நான் குறைந்து நான் இயேசுவாக மாறுகிறேன், கிறிஸ்துவாக மாறுகிறேன். அப்ப இது எனக்கு உதவுவது யாரு? தூய ஆவியானவர்.